ஹலோ கைஸ் வெல்கம் பேக் பைசப் ஷேடோ. டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீஇன்கார்னேட் அசாசின் இன் ஜீனியஸ் வார்மன் அப்படிங்கிற மகால நெக்ஸ்ட் எபிசோட பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் நம்ம போடுற கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம ரொம்ப ஆழம் பேசிட்டு நீங்கள் எபிசோடுக்குள்ளே போவோம். அதோட நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் டைம்னால தான் வீடியோ போட முடியல, வேறு எதுவும் இல்லை. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு நம்ம ஹீரோ தான் கிடைக்கும். நம்ம ஹீரோ வந்து ராஜாக்கு முன்னாடி வந்து மண்டிட்டு மரியாதை கொடுத்துருக்கா. அதாவது ராஜாவுக்கு ஒரு சிலது மரியாதை கொடுப்பாங்க, அது மாதிரி நம்ம ஹீரோ மரியாதை கொடுத்துருக்காங்க. நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன், அந்த பொருளை வந்து நான் உனக்கு இப்போதைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து கிங் வந்து சொல்லியிருக்கேன். கிங் சொல்லி அதாவது அந்த கோல்டன் பிளேயரை வந்து காட்டியிருக்கான். இதை ஒரு பதக்கம், கோல்டன் பதக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதக்கத்தை வந்து நம்ம ஹீரோட கொடுக்க, நம்ம ஹீரோ அந்த பதக்கத்தை பார்த்தேன், இந்த பதக்கத்தை வாங்குறதுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனையை சந்திச்சு நான் வரங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். எனக்கு இந்த பதக்கம் மட்டும் போகாது, எனக்கு இன்னொரு குறிக்கோள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்ல, என்ன ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லி நம்ம கிங் ஒரு பக்கம் இருக்குப்பா. என்ன குறிக்கோள்? அதாவது எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அதாவது என்னோட அம்மா வந்து நான் பழைய நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டிருப்பாங்க. இப்படி கேட்டோன்னு நம்ம கிங் என்ன சொல்கிற ஜிகாட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்க, ஆமாம் என்னோட அம்மா நான் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கிங் அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறான். அதாவது உன்னோட அம்மா நீ பழைய நிலைமைக்கு கொண்டு வரணுமா, நீ இங்கே நம்பர் 1 தகுதியானவன் மாறணும். இப்படி கிங் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்றா. இப்படி நம்ம கிங் சொன்னோன்னே நமக்கு ஹீரோ இது கேட்டால் சரி ஓகே நான் நம்பர் 1 தகுதியாலாம் தானே மாறணும், சரி கண்டிப்பாக மாறினேன். அப்படி மாறினோடனே எங்கள் அம்மா வந்து பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துருவாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிங்கு கிட்டே நேரடியாக பதில் கேட்குறேன். இப்படி நேரடியாக பதில் கேட்டோன்னே நம்ம கிங் வந்து அது நீ தகுதியான மட்டும் மாறக்கூடாது, நீ ஒரு பெரிய சாதனை மாதிரி படைச்சிருக்கணும். அதாவது நீ இந்த இடத்துல நீ ஒரு ஆளு தான் இல்லை இருக்கிறதுல பெரிய சாதனை படைச்சிருக்கணும். அந்த மாதிரி நீ சாதனை பார்த்தீங்கன்னா நான் உங்கள் அம்மா பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கு சொல்ல, அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதாவது நம்ம ஹீரோட்ட கொடுக்க அந்த வெகுமதியை பார்த்துருப்போம். அதாவது அந்த பதக்கத்தை நம்ம ஹீரோ பார்த்துருக்கா, அந்த கோல்டன் பதக்கம். அந்த கோல்டன் பதக்கத்தை சரி இதை வச்சு நான் என்னத்தை இனிமேல் பண்ண போகிறேன், என் அம்மா வந்து பழைய நிலைமைக்கு என்னால் திரும்பி கொண்டு வர்றதுக்கு நான் என்ன சாதனை படைக்கணும், அதனால் இந்த பதக்கம் வச்சு எனக்கு எந்த பிரோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசில் நினச்சிக்கிட்டே சொல்லியிருக்கா. சரி இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதாவது அந்த கோல்டன் பதக்கத்தை வந்து அவங்கள்ட்டே கொடுத்துருவா, ராஜாக்கிட்டே. இப்படி ராஜாட்ட கொடுத்தோடனே நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம ராஜாவோட இருக்க சர்வெண்ட் கேட்டுருக்கா. சர்வெண்ட் இப்படி கேட்டுக்கிற எனக்கு தேவையில்லை, அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பிடுவான். இதை பற்றி மன்னிச்சிருங்க இப்படி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா வந்து மன்னிப்பு கேட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். முன்னாடி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பழசெல்லாம் நினச்சி பார்த்துருக்கா. அதாவது நம்மளோட அம்மா வந்து இன்னும் நான் பழைய நிலைமை திருப்பி கொண்டு வர முடியலையே, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசை நினச்சிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம ராஜா வந்து கூப்பிட்டு, ஜிகாட் நீ என்ன உன்னோட வெகுமதியான்ட்டு என்ன கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லியிருக்கா நம்ம கிங். இப்படி நம்ம கிங் சொன்ன என்னோட வெகுமதியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்த்துருக்கா. எனக்கு வந்து ஒரே ஒரு குறிக்கோள் இருக்குது, அதாவது எனக்கு ஒன்று தேவைப்படுது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து கேட்டுக்கிருக்கா நம்ம ஹீரோக்கு முன்னாடி. இப்படி நம்ம ஹீரோக்கு முன்னாடி நம்ம கிங் வந்து கேட்டுக்கிருக்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருக்கானா, எனக்கு இப்போ ஒரு கல்டிவேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு புத்தகம் தேவைப்படுது, அந்த புத்தகம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிங்கிட்ட வந்து கேட்டுக்கிருக்கா. இப்படி கிங்கிட்ட கேட்டு பழசு நினச்சிப்பா. அப்போ தான் என்னோட அம்மா வந்து நான் பழைய நிலைமை கொண்டு போக முடியும், அதோட நான் எனக்கு அந்த ராபர்ட் நான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசில் வச்சு சொல்லிக்கிருக்கா. நம்ம ஹீரோ இருக்காரு. அடுத்து அங்கே நம்ம கிங் ஆனா என்ன பண்றான்னா அந்த இடத்துல ஒரு சொடக்க போறான். அந்த இடத்துல சொடக்க போட்டோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு லைட் ஆஃப் மாதிரி ஒரு திடீர்னு ஒரு இது நடக்குது. என்னடா நடக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு லைப்ரரி, அதாவது ஒரு புத்தகம் மாதிரி நிறைய இது கபோர்டில் அடுக்கி லைனா இப்படி ஒவ்வொரு லைனாக இருக்காது. நம்ம ஹீரோ என்னடா நடக்குது இங்கே, திடீர்னு நிறைய புத்தகம்லாம் வந்து நிற்கிது இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கா. இதெல்லாம் என்ன மாதிரி புத்தகமாக இருக்கும், இவ்வளோ புத்தகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினச்சிக்கா. அதுவும் 1000 லட்சக்கணத்துக்கு மேலே இருக்குமே இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மெய் மறந்து அப்படியே பார்த்துக்கிருக்காங்க. அதில் ஒரு சில புக்கு தான் என்ன மாற்றி ஒவ்வொரு ட்ராவில் போய் அடுக்கிக்குது, அதுவாக தானாக மூவ் ஆகுது. இப்படி நம்ம ஹீரோ பார்த்துக்கா. என்னடா நடக்குது இங்கே, புத்தகம்லாம் ஒன்றோட ஒன்றா வந்து மாறி மாறி போய்க்கிருக்குது, இங்கே என்னதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்க. அடுத்து இங்கே வந்து குரல் கொடுக்கா, லான் ஜிகாட் உனக்கான புத்தகத்தை வந்து நீ எடுக்கணும்னா நீ வந்து அந்த லைப்ரரிக்கு நடுமையத்தில் போய் நில்லு, லைப்ரரி நடுமையத்தில் நின்று உன் கையை வந்து மேலே நாடி தூக்கு, மேலே நாடி தூக்குனா உனக்கான புத்தகம் வந்து உனக்கிட்டே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிங் வந்து சொல்ல, இப்படி சொன்னால் நம்ம ஹீரோ எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதே ஏற்ற மாதிரி அங்கே கை தூக்கியிருக்கா. அதாவது லைப்ரரி நடுமையத்துலேருந்து நம்ம ஹீரோ வந்து கை தூக்கிடுவா. கை தூக்கிட்டு எனக்கான புத்தகம் வந்து நல்ல புத்தகமாக இருக்கணும், நல்ல கல்டிவேஷன் பண்ணுற புத்தகமாக இருக்கணும், இது வரைக்கும் நான் ஷேடோ இதில் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல கல்டிவேஷன் பண்ணுற புத்தகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மனசில் நினச்சிக்கா. அது என்ன ஒரு பழைய புத்தகமாக இருக்குது, இது என்ன ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துருக்கும்போது அந்த புத்தகம் வந்து நம்ம ஹீரோ நோக்கி வருது. அதான் நம்ம ஹீரோ வந்து கையை மேலே தூக்கி நிற்கிறாள், அந்த புத்தகம் வந்து நம்ம ஹீரோ வந்து தேர்ந்தெடுத்துருக்கு. இதுதான் நம்ம ஹீரோக்கான கல்டிவேஷன் புத்தகம். இந்த புக்கு என்ன நம்ம பக்கம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த புக்கை பார்த்துருக்க. இதை பார்த்தோன்னே நம்ம கிங்குக்கு அங்கேருந்து என்னடா புக்கு அதுக்குள்ளே அவனுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து பார்த்துக்கிட்டு அடுத்து சபா நின்று பார்க்குறா. என்னடா அது அவனுக்கு அதுக்குள்ளேயுமா புத்தகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சபா நின்று பார்த்துக்கிருக்கு. அடுத்த சீனா நம்ம கிங் ஆனால் ஆச்சரியப்படுறா, என்னடா அது வாட் இஸ் என்ன நடக்குது இங்கே, அந்த புத்தகம் எப்படி இவனுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து பார்த்துருக்கான். அந்த புக்கம் அவனோட கையில் வந்து மறைஞ்சிருச்சு. அடுத்த சீனை பார்த்துக்கலாம், அந்த புக்கை தான் இருக்கான். அதான் இந்த புத்தகத்து பேர் வந்து கெட் ஆட் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தோட நேமு.
இந்த புத்தகம் வந்து நம்ம ஹீரோக்கு எப்படிடா கிடச்சின்னு பார்த்துக்கணும். நம்ம ஹீரோ வந்து அந்த புத்தகத்தை வந்து எடுத்து வாசிச்சு பார்க்குறான். இதில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கல்டிவேஷனை பற்றி நல்ல டீட்டெயில் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த புத்தகத்தை தொட்டு அதை ரீட் பண்ணுறான். ரீட் பண்ணும்போது அந்த புத்தகத்தை சும்மா திறந்ததுக்கு அதில் வந்து பிரிச்சுவல் அணிஞ்ச மாதிரி நிறையா அது ரிலீஸ் ஆக இப்போ ரிலீஸ் ஆனது நம்ம ஹீரோ வந்து பார்க்குறேன். என்னடா இது என் கண்ணே கூசு இந்த இடத்துல என்னால் அந்த புத்தகத்தோட ரீட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் இதில் என்ன இருக்க அப்படித்தான் நம்ம ஹீரோவுக்கு மனசுக்குள்ள என்னமோ நடக்குது. அதாவது நம்ம ஹீரோ வந்து இந்த உலகத்தில் தான் இருக்கா. பட் நம்ம ஹீரோ வந்து அவனோட சீவேல்டு மாதிரி அந்த புத்தகத்தை வந்து பிரிச்சுவல் எனர்ஜி மாதிரி அதாவது அந்த புத்தகத்தில் இருக்க ஒரு சில முக்கியமான நினைவானது நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள அப்படியே போகும். இப்படி நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள போகும் நம்ம ஹீரோ வந்து என்னடா நடக்குது இங்கே புத்தகத்தை ரீட் பண்ணி கல்டிவேஷன் பண்ணலாம் பார்த்தா இந்த புத்தகத்தில் இருக்க ஒரு சில நினைவுலாம் எனக்கு வந்த மாதிரி இருக்குது. இது எனக்கு முன்னாடி வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருக்குது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த புத்தகத்தில் இருக்க பார்த்துக்கு இருக்கு. அடுத்த சின்ன நம்ம ஹீரோட ஒரு சில இன்டென்ஷனாக நடக்குது. அதாவது நம்ம ஹீரோ வந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்தார், எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்டென்ஷனாக வர நம்ம ஹீரோக்கு. அடுத்து கிங்கான பார்த்துட்டு என்னடா இங்க நடக்குது, இவ்வளவு ஒரு பிரிட்சல் எனர்ஜி இப்படி ரிலீஸ் ஆகியிருக்கு, அவனுக்கு என்ன மாதிரி புத்தகத்தினால கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து ஆச்சரியத்துல நின்று இருக்கு. ஒரு பக்கம் நம்ம கிங் வந்து நம்ம ஹீரோ பார்த்து மெய் மறந்த ஆச்சரியத்துல நின்று இருக்க. அடுத்து அங்கேருந்து சீனை கட் பண்ணி நம்மளுக்கு அதாவது முன்னாடி இருந்தால் அதை எனக்கு நீ இதை பற்றி எதுவும் கவலைப்படாத, உன்னோட குடும்பத்தை போய் நீ முதல்ல பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து அந்த சபாநாயகர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அங்கே ஒரு ஸ்வாட் மாதிரி இருந்துக்கிட்டு அதை வந்து யாரோ ஒன்று அட்டாக் பண்ண போகிற மாதிரி இது பார்க்க அடுத்த சீனில் திரும்பி நம்மளுக்கு அந்த கிங் அதை காட்டிக்க இன்னும் லேடி சில்வியா வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாலாம் ஒரு நபரோட. இது இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சபாநாயகத்தை நம்ம கிங்கிட்ட வந்து கேட்டிருப்பார். கிங் வந்து என்னோட ஆடம்பர வாழ்க்கையாக முடிச்சுட்டு நான் எனக்காண்டி என் குடும்பத்துக்காண்டி நான் வாழ ஆரம்பித்தேன். அதோட என்னோட கோட்டை சுவரான நான் பெருசாக காட்டினேன். மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி என்னோட கோட்டை சுவரையும் நான் பெருசாக காட்டினேன். பழைய எதிரிகிட்டேருந்து என் நாட்டையும் நான் காப்பாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து சொல்லிக்கிருக்க. அடுத்த சீனில் நம்ம அங்கே ஒருத்தவங்க கையை முறுக்கிருக்கா. யாரா இது கையை முறுக்கிட்டு அப்படி நின்றுக்கிருக்காக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளோட கிங் தான் காட்டுறா. நம்ம திரும்பி நம்மளோட கிங்கோட கையில் வந்து ஒரு லெட்டரானது இருக்குது. என்னடா லெட்டரை கொடுத்துருக்கான்னு பார்த்தா அந்த லெட்டரை வந்து வாசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. அங்கேருந்து சபாநாயகர் சொல்லிருக்கு, அதாவது லேடி சில்வியா வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, யாரோ திடீர்னு ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு நம்ம கிங்கிட்ட சொல்லுவோம். நம்ம கிங் வந்து அந்த லெட்டரை வந்து கசக்கிட்டு கையை முறுக்கி நின்றுக்கிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அதாவது லேடி சில்வியா வந்து ஈட்டனிங்கிற 2 சகோதரர் சேர்ந்துருக்கா. அந்த 2 சகோதரரை நம்ம லேடி சில்வியா வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சபாநாயகர் நம்ம கிங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. என்ன 2 பேரும் அட்டாக் பண்ணுறாங்க, திடீர்னு தாக்கலை பண்ணால் திரும்பி நம்மளுக்கு தாக்கலை பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து மனசில் நினச்சிக்கிருக்கா. அடுத்து நெக்ஸ்ட் சீனில் நம்மளுக்கு யாரை காட்டுறதுனா லேடி சில்வியா நடந்துருக்கா. லேடி சில்வியா வந்து என்னோட கடந்த கால வாழ்க்கையை நினச்சி பார்த்தா என்ன திரும்பி அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம லேடி சில்வியா வந்து மனசில் நினச்சிருக்கா. அடுத்த சீனில் ரிட்டன் நம்மளுக்கு ஹீரோ தான் காட்டுறா. நம்ம ஹீரோ வந்து அந்த புத்தகம் வந்து நம்ம ஹீரோட கையை விட்டே மறைஞ்சு போயிடுச்சு. என்னடா இந்த புத்தகம் என் கையை விட்டு மறந்து போச்சு, இதோட நினைவுலாம் வந்து என் மைண்டுக்குள்ளே இருக்குது, இது ஒரு விசித்திரமான ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட கையை அப்படியே பார்த்துக்கிருக்க. இப்படி நம்ம ஹீரோ வந்து அந்த கையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஜிகாட் ஜிகாட் அப்படின்னு சொல்லி 2 தடவை குரல் கொடுக்க. யாரா குரல் கொடுத்தா பார்த்தா நம்ம கிங்கை தான் கொடுத்துருக்கா. நம்ம கிங் ஒரு பக்கம் இப்படி நம்ம ஹீரோக்கு கூப்பிடும்போது நம்ம ஹீரோ வந்து திரும்பிய சமயம் வந்து சொல்லுங்க அரசே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா நம்ம கிங்குக்கு முன்னாடி. சரி என்னதான் இப்போ நீ செஞ்ச இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்டுருக்கேன். நம்ம ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எனக்கான ஒரு கல்டிவேஷன் புத்தகம் கொடுத்தீங்களா, அது என் கையை விட்டு மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி அதோட புத்தகத்தோட நேமாவது உனக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து நம்ம ஹீரோட்ட வந்து கேட்டுருக்கா. அதோட நேமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து முடிச்சுருக்கா. அது நேம் தெரியாது. ஆனால் அதில் இருக்க நினைவெல்லாம் என் மைண்டுக்குள்ளே அப்படியே அப்சர்வ் ஆகி உட்காந்துருக்கு. அதோட நேமோட தெரியாமல் எப்படி அந்த புத்தகம் உன்னோட மைண்டுக்குள்ளே அப்சர்வ் ஆகிருக்கு, அது வேற பற்றி அதை பற்றி எதுவும் டீட்டெயில் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து நம்ம ஹீரோட்ட திரும்பி அப்படியே கேட்க. இப்படி கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்து அதை பற்றி யோசிச்சிருக்கா. அந்த மூமெண்ட்டை தான் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அடுத்து ஹீரோ நம்ம கையை அதாவது நம்ம ஹீரோ அதை கையை தூக்கிட்டு இந்த புத்தகத்தில் இருக்க நினைவுகள்லாம் என்னோட பழைய வாழ்க்கையை சந்தித்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த சாப்டர் அடுத்து ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அதோட நான் வீடியோ எதுக்கு டிலே ஆகி போட்டேன்னா, எனக்கு வந்து இப்போ ஃபெஸ்டிவல் டைம் ஆச்சு. நான் 2வது வீடியோ போட்ட பிறகு திரும்பி ஃபெஸ்டிவல் டைம் ஆச்சு. அதனால் எனக்கு ஃபுல்லாக பாட்டாக போட்டுருந்தா வீட்டு பார்த்தா, அதனால தான் என்னால் ரெகுலர் வீடியோ போட முடியல. இப்போ தான் இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சிச்சு. இனிமேல் நான் ரெகுலர் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அடுத்து ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.